instant sambar, rasam and கூட்டு mix from my kitchen. இந்த மிக்ஸ் இருந்ததுன்னா less than 15 minutesல நீங்கள் இதை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பருப்பு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, புளி கரைக்க வேண்டாம், தாளிக்க வேண்டாம், மஞ்சள், உப்பு, பெருங்காயம்னு எதையுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே இந்த பவுடர்லேயே இருக்குது. பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ராவலோ இல்லை டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ணால் கூட இந்த பவுடர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஊரில் என்ன காய் கிடைக்குதோ அதை வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இதுக்கு பெரிய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு போனாலே 15 நிமிஷத்துக்குள்ளே இது பண்ண முடியும். இதை இன்ஸ்டன்ட் பாட்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா இப்போல்லாம் எலக்ட்ரிக் சூப் மேக்கர் கிடைக்குது, அதில் கூட பண்ண முடியும். சில நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற கெட்டிலில் கூட இதை பண்ணியிருக்கேன். அடுப்பு இல்லாத சமயத்துலேயும் இந்த மிக்ஸ் இருந்ததுன்னா வீட்டில் எந்த இடத்துல இருக்கோமோ அங்கே சாம்பார், ரசம், கூட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த பவுடர் எடுத்துகிட்டு போய் தான் நான் சமைச்சுப்பேன். இப்போது நான் ஊர்லேருந்து திரும்பி வந்ததும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, மிட் நைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்ததுமே இதை ப்ரிப்பேர் பண்ணேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பருப்பெல்லாம் வேக வைக்க டைம் இருக்காது நமக்கு வந்ததும். ஸோ அந்த சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தந்த இடத்துல என்ன காய் கிடைக்குதோ அதை வச்சு இதை பண்ண முடியும். கூட்டு பண்ணுறதுக்கு அரை வெள்ளரிக்காய் எடுத்து நறுக்கி போட்டு அது முக்கால் வெந்ததும் பவுடரை கலந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சமாக கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டிங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடும். கூட்டு கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடும். சாம்பாருக்கு ஒரு 1.5 தக்காளியும் அரை உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு முக்கால் வெந்ததும் சாம்பார் பவுடரை சேர்த்து அதையும் ஒரு கொதி விட்டுட்டு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா சாம்பார் ரெடி. ரசத்துக்கு தக்காளி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது வீட்டில் தான் பண்ணேன்னா ஊர்லேருந்து வந்தது உடனே 3த்தையும் ஒரே வேலையில் வச்சுட்டு ஒரே நேரத்தில் வச்சுட்டு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரசப்பொடியை கலந்துடணும் ஆரம்பத்திலேயே ரசத்துக்கு. தக்காளி வேகணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சிடணும். இதுக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது. ஃப்ராத்து மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதும் அணைச்சிட்டிங்கன்னா ரசமும் ரெடி. ஸோ 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் ரெடி. இந்த பவுடர் வேணும்னா டைரெக்டாக இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.